கார்த்திகை செல்வன், இந்த செய்தி தற்போது ஆர்கே நகரில் கட்சி தலைமை கேட்டுக்கொண்டால் நான் போட்டியிட தயார் என்று குஷ்பு புதிய தலைமுறையிடம் தெரிவித்திருக்கிறார். இதற்கான பின்னணி என்ன? இல்ல, ஆர்கே நகர் தொகுதியை கேட்டு காங்கிரஸ் 2 நாட்களாக திமுக தலைமையோடு பேசி வருகிறது. அங்கிருந்து டெல்லியிலிருந்து முகுல் வாஸ்னிக் 2 முறை திமுக தலைவர் கருணாநிதியோடு பேசியதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே போல குலாம் நபி ஆசாத் எப்போதும் திமுக தலைமையோடு நெருக்கமான ஒரு அரசியல் உறவை தொடர்ந்து பேணி வருகிறார். அவரும் கூட திமுக தலைவர் கருணாநிதியை தொடர்பு கொண்டு காங்கிரசுக்காக ஆர்கே நகர் தொகுதியை விட்டு தரும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அங்கே குஷ்புவை நிறுத்தலாம் என காங்கிரஸ் தலைமை முடிவெடுத்திருக்கிறது. அதற்கான ஒப்புதல் இன்றைக்கு திமுக தலைமையிடம் இருந்து கிடைக்கும் என்று தெரிகிறது. சற்று முன்பு முகுல் வாஸ்னிக் சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கியிருக்கிறார். அவர் நேரடியாக கருணாநிதி அவர்களை சந்தித்து அதன் பிறகு ஒரு உடன்படிக்கை ஏற்படும் என்று தெரிகிறது. இன்றைக்கு 2-3 தொகுதிகளை மாற்று தரும்படி காங்கிரஸ் தலைமையிலிருந்து திமுகவிடம் விருப்பம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆர்கே நகர் தொகுதி குஷ்பு நிறுத்துவதற்காக காங்கிரஸ் தலைமை கேட்கிறது. அதே போல மயிலாடுதுறை மணிசங்கர் ஐயருடைய நெருக்கமான அவருடைய ஆதரவாளராக இருக்கிற ராஜ்குமாருக்கு மயிலாடுதுறை தொகுதி வேண்டும் என்றும், அதே போல சிவகங்கை தொகுதியை கேட்டும் தங்களுடைய விருப்பத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் திமுக தலைமை ஏற்குமா என்பது இன்றைக்கு பிற்பகலில் தான் தெரிய வரும். திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் போது அதில் ஆர்கே நகர் தொகுதி இருக்கிறதா என்பதை பொறுத்து இந்த முடிவு எடுக்கப்படும். இது குறித்து குஷ்புவை தொடர்பு கொண்ட போது அவர் கூட்டணி விரும்பி தொகுதி ஒதுக்கப்பட்டு அதன் பிறகு கட்சி தலைமையும் விருப்பப்பட்டால் நான் போட்டியிட தயாராக இருக்கிறேன் என புதிய தலைமுறைக்கு தகவல் அளித்திருக்கிறார் குஷ்பு. ஆனால் இது எல்லாமே திமுக தலைமை அந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட பிறகு முடிவாகக்கூடிய சூழல். இப்போதைய சூழல்ல நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் ஆர்கே நகரில் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து குஷ்பு போட்டியிடுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. திமுக தலைமையும் கூட அந்த ஆர்கே நகர் தொகுதியை காங்கிரசுக்கு விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாக 2 கட்சி வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. தம்பி, கார்த்திகை செல்வன், இது எதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு நிகழக்கூடும்? ஏனென்றால் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். தற்போது திமுக போட்டியிட இல்லாமல் காங்கிரஸ் இது ஒதுக்கினால் எதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு நிகழக்கூடும்? காங்கிரசுடைய விருப்பமாகத்தான் இருக்கிறது. திமுகவிலும் கூட முக்கியமான சில வேட்பாளர்களை முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிராக நிறுத்துவதற்காக கட்சி தலைமை கேட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் குறிப்பாக முன்னாள் மாநகராட்சி மேயர் மா சுப்பிரமணியன் அங்கே நிறுத்தலாம் என்கிற ஒரு யோசனையும் திமுக தலைமையிடம் இருந்தது. ஆனால் காங்கிரஸ் இந்த தொகுதியை அழுத்தி கேட்பதால் அதை விட்டுக் கொடுப்பதற்கு திமுக தலைமை ஓரளவுக்கு அதற்கு ஏற்றுக்கொண்டதாகவே தகவல்கள் வருகின்றன. 2 நாட்களாக குலாம் நபி ஆசாத், முகுல் வாஸ்னிக் இருவருமே திமுக தலைவரோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியை விட்டுக் கொடுப்பதற்கு அதற்கு பதிலாக வேறு தொகுதிகளை காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள மற்ற ஏதாவது ஒரு தொகுதி திமுகவுக்கு வரக்கூடும். இந்த அடிப்படையிலேயே இந்த தொகுதி என்பது குஷ்பு நிறுத்தப்படுவதற்கு காங்கிரஸ் தலைமையும் குஷ்புவும் அதுக்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இதை காங்கிரசினுடைய விருப்பத்தின் பேரில் திமுக அதை விட்டுக் கொடுக்கலாமா என்கிற சிந்தனையில் இருக்கிறது. இன்று காலை வரை அதை விட்டுக் கொடுப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவே தெரிகிறது. ஆனாலும் கூட இறுதி முடிவு என்பது 2 கட்சி தலைவர்களும் கடைசியாக இப்போது பேசி முடிவு செய்த பிறகு 2-3 தொகுதிகளுக்கான வாய்ப்புகளை காங்கிரஸ் கேட்கிறது. திமுக தரப்பிலிருந்து குறிப்பாக ஆர்கே நகர், மயிலாடுதுறை, அதே போல சிவகங்கை இந்த தொகுதிகளை விட்டுக் கொடுக்கும்படி காங்கிரஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் திமுகவில் சிவகங்கை தொகுதி என்பது இப்போது சிட்டிங் எம்எல்ஏ, தற்போதைய எம்எல்ஏவாக இருக்கிறது. அந்த தொகுதி என்பது திமுகவோடு ஏற்கனவே இருக்கிறது என்பதால் அதை விட்டுக் கொடுக்க முடியாது என்கிற ஒரு சூழலில் திமுக இருக்கிறது. மயிலாடுதுறையும் கூட திமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் போட்டியிடக்கூடிய அவசியம் இருப்பதால் அதுவும் கூட வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா என்பதெல்லாம் இன்றைய கூட்டத்திற்கு பிறகே தெரியும். இன்றைக்கு இருக்கின்ற திமுக வேட்பாளர் பட்டியலில் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற 23 பேருக்கும் மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. 23 பேருக்கும் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை அளிக்க திமுக தலைமை தயாராக இருப்பதாக கட்சியின் உயர்மட்ட தலைமையிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போல புதியவர்களுக்கான அதிக வாய்ப்பை கொடுப்பதற்காக ஒரு வேட்பாளர் பட்டியலாகவும் இது இருக்கும் என்று தகவல் தெரிவிக்கப்படுகிறது. குறைந்தபட்சம் 50% மேலானவர்கள் புதிய வேட்பாளராக முதல் முறை போட்டியாளராக இருப்பார்கள் என்கிற தகவலையும் திமுக தலைமையிலிருந்து தெரிகிறது. இந்த முகுல் வாஸ்னிக் திரு கருணாநிதியை சந்தித்த பிறகுதான் ஆர்கே நகர் தொகுதி உள்ளிட்ட விஷயங்கள் முடிவுக்கு தெரிய வரும். இறுதியான முடிவு என்ன என்பது தெரிய வரும். திமுக பட்டியல் வெளியே வரும்போது அதில் ஆர்கே நகர் தொகுதி இல்லை என்றால் நிச்சயமாக அந்த தொகுதியில் குஷ்பு போட்டியிடுகிறார் என்பது உறுதியாகிவிடும். குஷ்புவை தொடர்பு கொண்டு புதிய தலைமுறை கேட்டபோது கூட்டணி கட்சி ஒருவேளை அதை காங்கிரசுக்கு விட்டுக் கொடுக்க தயாராக இருந்து கட்சி தலைமை கேட்டுக்கொண்டால், கட்சி தலைமை உத்தரவிட்டால் நிச்சயமாக நான் போட்டியிட தயாராக இருக்கிறேன், அதில் எந்த தயக்கமும் இல்லை என்கிற தகவலை குஷ்பு புதிய தலைமுறைக்கு பதிவு செய்திருக்கிறார். உமா.
கார்த்திகை செல்வன், திமுக காங்கிரஸ் தொகுதி பட்டியல்ல மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில மணி நேரத்துல தெரிய வரும் சொல்லியிருக்கீங்க. இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சியோட தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு, நான் விருப்ப மனு கூட தாக்கல் செய்யல, அதனால இந்த தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்ற ரீதியிலான கருத்துக்களை தான் முன் வச்சுட்டு வந்தாங்க. இப்ப ஆர்கே நகர்ல கட்சி தலைமை கேட்டுக்கொண்டா போட்டியிட தயார்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஆர்கே நகர்ல குஷ்பு போட்டியிட்டால் பிரச்சார களம் எப்படி இருக்கும்? நிச்சயமா 2 நட்சத்திர வேட்பாளர்கள் என்பதாக முதலமைச்சர் தொகுதி என்கிற அடிப்படையில் ஆர்கே நகர் ஏற்கனவே குறிப்பிடத்தகுந்த தொகுதியாக முக்கியத்துவம் பெற்ற ஒரு தொகுதியாக இருக்கிறது. குஷ்புவும் அங்கே போட்டியிட போகும்போது நிச்சயமாக அது ஒரு கவனம் அதிகம் பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கும். சென்னையில் ஏற்கனவே கடந்த 2011 தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், அதற்கு பிறகான நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிமுக மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை பெற்றிருக்கிறது. ஒரு காலத்தில் 2001க்கு முன்பாக அது திமுகவுடைய கோட்டை என்று சொல்லப்பட்ட நிலையில் அதற்கு பிறகு அதிமுக பெரிய அளவிற்கு அதில் வெற்றி பெற்ற தொகுதியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவில் முதலமைச்சர் தொகுதியாக ஆர்கே நகர் மிகப்பெரிய அளவிற்கு கவனத்தை பெற்றிருக்கிறது. குஷ்புக்கு ஒருவேளை அந்த வாய்ப்பு கிடைத்தால் அந்த தொகுதிக்கான கவனம் இன்னும் கூட கூடுதலாக வர வாய்ப்பு இருக்கிறது தம்பி. கார்த்திகை செல்வன், திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்ததுக்கு அப்புறம் இந்த அரவக்குறிச்சி தொகுதி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா எழுமுச்சு. இப்ப இந்த சந்திப்பின் போது முகுல் வாஸ்னிக் திமுக தலைவர் கருணாநிதியோட சந்திப்பின் போது இந்த அரவக்குறிச்சி தொகுதி இழுபறிக்கான ஒரு தீர்வு காணப்படுமா? அரவக்குறிச்சி தொகுதிக்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கிறது. அங்கே திமுக ஏற்கனவே போட்டியிட்டு KC பழனிசாமி அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். எனவே இப்போது நடந்த பேச்சுவார்த்தையில் எங்கெல்லாம் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ, அதே போல காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ, அந்தந்த தொகுதிகள் அந்தந்த கட்சிகளுக்கே ஒதுக்கப்படும் என்கிற விதத்தில் தான் பேச்சுவார்த்தை அமைந்திருக்கிறது. அந்த விதத்தில் தான் விளவங்கோடு உள்ளிட்ட காங்கிரசினுடைய தொகுதிகள் அவர்களுக்கே ஒதுக்கப்பட்டுள்ளது. அரவக்குறிச்சியை கேட்டு காங்கிரஸ் தரப்பிலிருந்து பேசப்பட்ட போது திமுக சொன்னது, ஒருவேளை அரவக்குறிச்சி ஒதுக்க வேண்டும் என்றால் விளவங்கோடு உள்ளிட்ட தொகுதிகளை நீங்கள் திமுகவுக்கு தர வேண்டிய ஒரு சூழல் வரும் என்ற பேச்சுவார்த்தையில் முன்வைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையில் அதற்கு பிறகு KC பழனிசாமி அங்கே போட்டியிடுவது என்பது உறுதியாக இருக்கிறது. அரவக்குறிச்சி என்பது காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் 2 கட்சி வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன தம்பி தமிழரசன். கார்த்திகை செல்வன், ஸ்பெசிபிக்கா இந்த ஆர்கே நகர் தொகுதியை காங்கிரஸ் கோருவதற்கான என்ன முகாந்திரம் இருக்கிறது? திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல்களில் திமுகவுடைய அந்த வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது அல்லது வெற்றி சதவீதம் குறைந்திருக்கிறது. ஆனாலும் கூட இப்போது வெள்ளத்திற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு இந்த தொகுதிகளில் போட்டியிடலாம் என்று வரும்போது நட்சத்திர வேட்பாளராக குஷ்பு இருப்பதால் ஒருவேளை அங்கே ஒரு கடுமையான ஒரு போட்டியை கொடுக்க முடியும் என்கிற அந்த நிலைமையில் தான் திமுக அதை காங்கிரசுக்கு விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக, அதோடு கூட காங்கிரஸ் தலைமையினுடைய அழுத்தமும் இருக்கிறது, காங்கிரஸ் தலைமையினுடைய விருப்பம் அதிகமாக இருப்பது என்பதனாலும் கூட அந்த முடிவுக்கு அவர்கள் வரலாம் என்கிறதுதான் 2 கட்சி தலைமையிலிருந்தும் வருகின்ற தகவல்களாக இருக்கிறது. உமா கார்த்திகை செல்வன், திமுக காங்கிரஸ் கூட்டணியில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியலின் போது சிதம்பரம் ஆதரவாளர்கள், தங்கபாலு ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் கூட சீட் கேட்கிறாங்க, இதனால பிரச்சனைகள் வரும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறதா ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இது எந்த அளவுக்கு இந்த கூட்டணியில ஒரு பிணக்கை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த குழுக்களாக இருக்கிறது அல்லது ஒவ்வொரு குழுவுக்குமான இடங்கள் அப்படிங்கிறதுலாம் ஒவ்வொரு தேர்தலையும் இருக்கிறது. அது புதிய நடைமுறை கூட கிடையாது. அங்க கிட்டத்தட்ட 27 உறுப்பினர்கள் போடப்பட்டிருக்கிறது தேர்தல் குழுவில். அந்த குழுவில் இருக்கிற அத்தனை பேருமே தங்களுடைய ஆதரவாளர்களுக்காக போராடி வருகிறார்கள். இடங்களை பெறுவதற்கான பேச்சுவார்த்தை குழுவில் அதுக்கான நெருக்கடிகளை கொடுத்து வருகிறார்கள். ஆனால் 41 தொகுதி என்பதில் பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் வரதுக்கு வாய்ப்பில்லை. ஆர்கே நகரை தவிர வேறு எந்த இடத்திலும் கூட மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாகவே இருக்கிறது. ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளில் தான் ப. சிதம்பரம் அவருடைய ஆதரவாளர்களுக்கும், இளங்கோவன் ஆதரவாளர்களுக்கும், தங்கபால் ஆதரவாளர்கள், வசந்தகுமார் உள்ளிட்ட எல்லா அணிகளுடைய தலைவர்களுக்கான ஆதரவாளர்களுக்கும் அந்த தொகுதிகளில் மட்டுமே அவர்கள் பிரித்துக் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. இன்றைக்கு புதிதாக தமாகவில் இருந்து பிரிந்து வருகின்ற பீட்டர் அல்போன்ஸ், விஸ்வநாதன் உள்ளிட்ட மற்ற தலைவர்களும் இங்கே காங்கிரஸில் இணையும் போது அவர்களுக்காக ஏற்கனவே பீட்டர் அல்போன்ஸை பொறுத்தவரை கடையநல்லூர் என்பது அவருக்கான விருப்பமான தொகுதியாக இருக்கிறது. அவர் ஏற்கனவே அங்கே வெற்றி பெற்ற தொகுதி. ஆனால் இப்போது அது IUML-க்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவில் கூட்டணி கட்சியாக இருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது மீண்டும் மாற்றி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாகவே 2 கட்சி தரப்பிலும் சொல்லப்படுகிறது. எனவே பீட்டர் அல்போன்ஸ் ஒருவேளை போட்டியிட விருப்பமில்லை என்பதாக புதிய தலைமுறைக்கு ஏற்கனவே அவர் பேட்டி அளித்திருக்கிறார். ஒருவேளை அவர் போட்டியில் நிற்க வேண்டும் என்றாலும் கூட அவருக்கு தென்காசி தொகுதி அல்லது வேறு தொகுதிகள் தான் வாய்ப்பு இருக்கிறதே தவிர கடையநல்லூர் உள்ளிட்ட எந்த தொகுதிக்கும் வாய்ப்பில்லை. ஏற்கனவே காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 41 தொகுதிகளில் இந்த ஆர்கே நகர் தவிர புதிதாக வேறு எந்த தொகுதிகளும் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே இருக்கிறது தம்பி தமிழரசன்.